Hi students, welcome to Global Knowledge Academy. இன்னைக்கு கேப் சர்டிஃபிகேட்னா என்ன, அது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், அது எப்படி வாங்கலாம், அது ரிலேட்டடாக பார்க்கலாம். கேப் சர்டிஃபிகேட்னா என்ன, நம்மளோட மெடிக்கல் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ரிப்பீட்டடாக டெடிக்கேஷனோட நம்ம படிச்சுட்ருப்போம், கரெக்டுங்களா? அப்படி நம்ம ரிப்பீட்டடாக படிக்கும்போது நம்மளோட எஜுகேஷன் கெரியரில் ஒரு பிரேக் விழுகும். அந்த பிரேக்கை ரெட்டிஃபை பண்ண தான் நம்ம கேப் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுவோம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம 12th முடிச்சோடனே நீட் எக்ஸாம் எழுதுவோம். சப்போஸ் அந்த மார்க் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படின்னா நம்ம நீட் ரிப்பீட்டர்ஸ் போடுவோம் நெக்ஸ்ட் இயர். இந்த மாதிரி நம்ம நீட் ரிப்பீட்டர்ஸை 1, 2, 3 அந்த மாதிரி ரிப்பீட்டர்ஸ் இயர்ஸ் போகும்போது உங்களுக்கு நம்மளோட எஜுகேஷன்ஸ் கெரியரில் ஒரு பிரேக் விழுகும். அந்த பிரேக்கை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் கேப் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கேப் சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபார் நீட் ரிப்பீட்டர்ஸ். உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்ருப்பீங்க. அப்படி நம்ம தொடர்ந்து படிக்கும்போது நம்ம ரிப்பீட்டர்ஸ் ரேஞ்சில் வருவோம். அந்த ரிப்பீட்டர்ஸ் ரேஞ்சை ப்ரூஃபாக கட்டுறதுக்கு தான் நம்ம கேப் சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கேப் சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற அட்வொகேட் ஆஃபீஸ்லேயோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச லாயர்ஸ் மூலமாகவோ, சப்போஸ் இல்லைன்னா உங்கள் கோர்ட்டில் போய் நீங்கள் இந்த கேப் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். கேப் சர்டிஃபிகேட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கான ஒரு சாம்பிள் சர்டிஃபிகேட்டை நாங்கள் இங்கே வச்சுருக்கோம், ஓகேங்களா? இது வெறும் சாம்பிள்ஸ் தான். எப்படி ஒரு கேப் சர்டிஃபிகேட் வாங்கணும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு சாம்பிள் ஃபோட்டோ. மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.